சென்னையிலேருந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் நோக்கிய பயணத்தில் ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட் இந்த ரெசார்ட் தான். இது வெஸ்டர்ன் காட்ஸ் வாழ்க்கை பகுதி 3. அடடா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் கூட நம்ம ஏரியாவில் இருக்கா, அடடா நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிங்க, அவசியத்துக்கு யூஸ் ஆகும். அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட அந்த ரிவர் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடியே இருக்குது. வாட்டர் சன்செட் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் இருந்த ரெசார்ட்டில் பேக் சைடில் அந்த ரிவரில் சன்செட் மறையிற வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு ஈவினிங் இந்த மழை காலத்தில் எப்படி தவக்கலைங்களாம் தண்ணியில் இறங்குமோ அந்த மாதிரி ஈவினிங் ஆனவங்கள நாங்களும் தண்ணியில் இறங்கிட்டோம். தண்ணின்னு சொன்னது நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணியை தான், வேறு ஏதோ தப்பாக நினச்சிக்கோ. ஒரு அட்டகாசமான குளியில் போட்டு அப்படியே ஒரு தூக்கத்தையும் போட்டு காலையில் முதல் வேலையாக ஓடி போய் நின்று இடம் இதுதான். இந்த மாதிரி ஓடி நாங்கள் வந்த ஸ்பாட் தான் இந்த இடம். இந்த இடம் சாலக்குடி ரிவர் டிவிஷன் ஸ்கீம். என்ன ஸ்கீம் தெரியல. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சாலக்குடியிலேருந்து அத்திரப்பள்ளிக்கு போகிற வழியில் இருந்துச்சு. பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன பசங்களுக்கு 15 ரூபா அப்படின்னு போட்டு இருந்துச்சு. நாங்களும் வாங்கிட்டு உள்ளே போனோம். அந்தளவுக்கு பெருசாக ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பெரிய இடங்க இந்த இடம். எஸ்பெஷலி ஃபார் எங்களை மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு பிடிச்ச இடம் தான் சொல்லுவோம். காலையிலே நீங்கள் லெமன் ரைஸ் இல்லைனா புளியன் ரைஸை தொட்டுக்க உருளைக்கிழங்கு வச்சு கட்டிட்டு போயிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. அன்றைய பொழுது தலையை சுற்றி கீழே விழ வேண்டியதான், அவ்வளோ இடம் இருக்குது உள்ள. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்குது இந்த ஸ்பாட்டு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து உள்ளே போவோம். அந்தளவுக்கு ஒரு வர்த்தே இருக்காது. இது வந்து ஒரு 20 ரூபா தான் கொடுத்துருக்கோம். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக. என்ன ஒன்று, நம்ம கிளைமேட் மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா இன்னும் அட்டகாசமாக இருந்திருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெயில் இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகி போச்சு. எதுக்கு வருத்தம் இல்லை, இந்த பிரிட்ஜுக்காகவே போகலாம் பொழுது. உள்ள அவ்வளோ பெரிய நியூயார்க் பிரிட்ஜு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே தொங்கும் பாலம் மாதிரி நல்லா நம்ம போய் நடந்து போயிட்டு 3 லட்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எத்தனை போஸு எத்தனை ஃபோட்டோ, இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று, தவழ்கிற மாதிரி ஒன்று தாவற மாதிரி ஒன்று, இப்படி கொடுத்த 20 ரூபாய்க்கு நாங்கள் பல அட்டகாசங்களை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே அத்திரப்பள்ளி நோக்கி போகும்போது ஒரு கேஸ் பலூனை பறக்க விட்டுருந்தாங்க. ஒரே வா, இதெல்லாம் நம்ம ஹாலிவுட்டில் தானே பார்த்துருக்கோம், என்னடா இது நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் விசாரிப்போம். ஒரு 100-200 இருந்தால் இந்த பலூனில் ஏறி ஒரு கின்னஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விலையை விசாரிச்சா 1500 ரூபா சொன்னாங்க. அதுவும் பறக்கலாம் விட மாட்டாங்களாம், கயிறு கட்டி அப்படியே அந்த இடத்துல நிற்க வச்சதோட சரி அப்படின்னாங்க. ரைட்டில் நாங்கள் ஜெமினியில் ஒரு எடிட்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். கிளம்பி அத்திரப்பள்ளி ஃபால்ஸாண்ட போனால் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கானுங்க. எவ்வளோ கூட்டம், என்னெல்லாம் நடந்துச்சு அடுத்த வீடியோ சொல்கிறேன். இணைந்திருங்கள். சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். டேக் கேர், பாய்.